பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகளில் நிச்சயம் இருக்கு. இது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதனாலதான் நேரா வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசா புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு துணைக்கு அழைச்சிக்கிட்டு நம்மளோட மோத பார்க்குறாங்க. சென்னையில் அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு. அதில் ஒரு தீர்மானம் போட்டாங்க. 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு அடிமைகள் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. பொதுவாக காரில் பேட்டரி டவுன் ஆனால் அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் காரில் இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றார். முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோட தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வாரிசு அரசியல், குமரி முதல் இமயம் வரை, இமயம் முதல் குமரி வரை, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வாரிசு அரசியலை, சர்வாதிகார அரசியலை, குடும்ப அரசியலை, குடும்ப ஆதிக்கத்தை முற்றுப்புள்ளி வைத்து முடிவுரை எழுதி ஜனநாயகத்தை மலர செய்கின்றார்கள். அது டெல்லி தொடங்கி சமீபத்தில் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், பீகார் தேர்தலில் வாரிசு அரசியல் குடும்ப ஆதிக்கத்திற்கு முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பீகாரில் நடைபெற்ற வெற்றி வரலாறு தமிழகத்தில் மலர்வதற்கும் தயாராக மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் ஆட்சி, மக்களின் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா வெற்றி கூட்டணி அமைக்கும். அந்த நடுக்கத்திலே தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்ஜின் இல்லாத கார் என்று அவர் பேசியிருக்கிறார். இன்ஜின் இல்லாத கார் இழுத்து செல்கிறது பாரதிய ஜனதா என்று சொல்லுகிறார். ஆனால் திமுக சுவாசமே இல்லாத கட்சியாக இருக்கிறது. அதற்கு சுவாசம் கொடுப்பதற்காகத்தான் மண்டல மாநாடு என்கிற பெயரில் விளம்பரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆட்சி முடிய இன்றைக்கு 3 மாதங்கள் தான் இருக்கிறது. இப்போது அவர்கள் புதிதாக மகளிருக்கு உரிமை தொகை என்று அறிவிக்கின்றார்கள். ஏற்கனவே அறிவித்த காலை உணவு திட்டத்தில் 40% மாணவர்கள் பங்கு பெறவில்லை என்கிற அதிர்ச்சி தகவல் இருக்கிறது. இந்த உரிமை தொகையும் பெரிய அளவில் வரவேற்பு பெறவில்லை என்ற உளவுத்துறை தகவலா என்னவோ தெரியவில்லை. ஆகவே நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் என்று முதலமைச்சர் அறிவிக்கின்றார்கள். இன்னும் 3 மாதத்தில் அவர்கள் உயர்த்தி கொடுத்தால் என்ன, கொடுக்காத என்ன, அவர்கள் வீட்டுக்கு போவதும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கோட்டைக்கு செல்வதும் உறுதியாகி இருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் இந்த குடும்ப ஆதிக்கத்தினுடைய ஆட்சியினுடைய அவலங்களிலே வெறுத்து போயிருக்கிறார்கள். 525 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி ஞாபகத்துக்கு வரும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அறிவித்த 525 வாக்குறுதிகள், குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போதுதான் 2024 தான் அதை தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் இப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தவுடன் கூடுதலாக பயனாளிகளுக்கு வழங்குகிறோம் என்று 3 மாதம் இருக்கிற போது அவர்கள் முக்கி அறிவிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு முக்காடு தான் போட போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதுதான் இன்றைய கள நிலவரமாக இருக்கிறது. ஆகவே ஜனநாயகம் மலர வேண்டும். ஸ்டாலினா எடப்பாடியாரா, எடப்பாடியாரா ஸ்டாலினா என்று சொன்னால் மக்கள் தீர்க்களிக்க போவது நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற மகத்தான தீர்ப்பை இன்றைக்கு நேற்றே பார்த்தீர்களான தலைமை கழகத்தில் ஒட்டுமொத்தமான தொண்டர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு அங்கே தேர்தல் களத்தில் நிற்பதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார் என்று சொன்னால் கள நிலவரம் மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்துவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்கிற அந்த உற்சாகம் கரைபுரண்டு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.